எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குக் வித் குமாலி சீசன் 5ல ஒயில்ட் கார்டில் இவ்வளோ ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு சீசன் இதாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வாரம் 2 ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் நேற்று ஒரு ப்ரோமோ போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. போன வாரம் பூஜா அண்ட் ஜோயா அவங்க 2 பேருமே 4th and 5th ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா விடிவி கணேசும் செலக்ட் ஆயிருக்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா இந்த சீசனில் மொத்தமே 10 கண்டஸ்டன் தான். ஸோ அதில் 6 ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஷோக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா. இவங்க 2 பேருமே ஒயில்ட் கார்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு வராம இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 8 கண்டஸ்டன்ட்ல 6 கண்டஸ்டன்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் பலியாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் வாசியும் அக்ஷய் கமலும் தான். விடிவி கணேஷ், பூஜா அண்ட் ஜோயா அவங்க 3 பேருமே ஏதாவது ஒரு விதத்துல கண்டென்ட் தரனால அவங்கள ஃபைனலிஸ்ட் ஆக்கிட்டாங்க. அது பேரிங்ல இருக்கலாம், இல்லைன்னா கோமாளிஸ் அண்ட் குக்ஸ் இவங்களோட காம்போல இருக்கலாம். பட் அக்ஷய் கமல் குக்கிங் மட்டும் தான் பண்ணாரு. எதுலையுமே வேற கண்டென்ட் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க. சீசன் ஆரம்பிக்கிறப்ப கெமி அக்ஷய் கமலுக்கு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களும் கோமாளி விட்டு நிப்பாட்டினால அக்ஷய் கமல் கண்டென்ட் இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஒரு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவரை ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணல. அண்ட் புகழ் மணிமேகலையை இமிடேட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோமோ எப்படி ஆயிடுச்சுன்னா புகழ் வேணுகுனே மணிமேகலையை டார்கெட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் உண்மை என்னன்னா மணிமேகலை ஃபர்ஸ்ட் பிரியங்கா பத்தி போட்ட வீடியோ ஃபினாலே ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்காங்க. பட் அந்த விஷயம்லாம் புகழுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதெல்லாம் முன்னாடி எடுத்த ஷூட்டிங் தான். ஸோ போன வாரம் நடந்த விஷயங்களை ராமரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் ஸோ இதை ஒரு கண்டென்ட்டா மேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரோமோவை போட்டு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் இங்கே வன்மத்தை காட்டியிருக்காங்க மணிமேகலை மேல. அண்ட் ஃபினாலேவை 5 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ 5 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா கண்டென்ட் வேணும். ஸோ அந்த கண்டென்ட் கொடுக்கறதுக்காண்டி தான் ஜோயா அண்ட் விடிவி கணேசை ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குக் வித் குமாலி சீசன் 5 பொறுத்த வரைக்கும் குக்கிங் சுத்தமா கிடையாது. கண்டென்ட் கொடுத்தா ஃபைனலிஸ்ட் ஆயிரலாம்.